2024 முடிஞ்சிச்சு. கதம் கதம் 2025 ஸ்டார்ட் ஆயிடுச்சு. பசிபிக் பெருங்கடலில் ஒரு தீவில் 2025 ஸ்டார்ட் ஆயிடுச்சு. 2024 ஏகப்பட்ட கவலைகள், ஏகப்பட்ட துன்பங்கள், ஏகப்பட்ட ஏமாற்றங்கள், ஏகப்பட்ட கஷ்டங்கள். இந்த 2025 இதெல்லாம் இல்லாமல் ஓரளவு நம்ம மொத்தமாக எடுக்கணும்னு கேட்கல. இப்போ 2024 எவ்வளோ கஷ்டங்களை அனுபவிச்சோமோ அதுலேருந்து கொஞ்சமாவது கம்மி பண்ணணும்னு சொல்லிட்டு தான் கடவுளை கேட்கணும் போல இருக்குது. ஏன்னா மொத்தமாக கம்மி பண்ணுறதுக்கு வாய்ப்பு இல்லை. மொத்தமாக கம்மி பண்ணியாச்சுன்னா இங்கே நம்ம ஆட்டம் வேறு மாதிரி இருக்கும், அது கடவுளுக்கே தெரியும். அதனால் இந்த 2024 எவ்வளோ கஷ்டப்பட்டோமோ அந்த கஷ்டத்துலேருந்து கொஞ்சம் குறைச்சி தாங்கன்னு சொல்லிட்டு தான் கடவுள்கிட்ட கேட்கணும். எல்லாருக்கும் ஹாப்பி நியூ இயர் 2025. எவ்வளவோ கஷ்டங்கள், எவ்வளவோ துன்பங்கள், எவ்வளவோ ஏமாற்றங்கள், நம்ம யாரெல்லாம் நல்லவங்க, யாரெல்லாம் நம்ம இவங்க நமக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க, இவங்க நம்ம கூடவே இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு யாரெல்லாம் நினச்சோமோ அவங்க எல்லாம் நமக்கு பின்னாடியே முன்னாடியே வச்சு அடித்தாங்க. மறப்போம் மன்னிப்போம் அப்படிங்கிறது தான் உலக வழக்கம். ஆனால் இதெல்லாம் மன்னிச்சிரும், ஆனால் மறப்போம் அப்படிங்கிறது தான் கொஞ்சம் டவுட்டாகவே இருக்குது. ஏன்னா அவ்வளோ அடிகள், அவ்வளோ வலிகள் 2024 பட்டது மாதிரி கஷ்டங்கள் 2025 வராதுன்னு நம்புவோம். நம்பிக்கை தானே வாழ்க்கை. ஏமாற்றுபவன் ஏமாற்றிக்கிட்டே இருப்பான். ஏமாற்றுபவன் நம்ம பலர் சொல்லுவாங்க, ஏமாத்துறவன் இப்போ நல்லா இருப்பானா இருக்கும், அவன் வாழ்க்கை போக போக அவன் அவ்வளோ கஷ்டப்படுவான், பின்னாடி அவன் ரொம்ப கஷ்டப்படுவான் அப்படின்னு பலர் சொல்லி புலம்பி நம்ம கேள்விப்பட்டிருப்போம். ஒன்றுமே இல்லை. நம்மளை ஏமாத்துறவன் அவன் நம்மளை ஏமாற்றிக்கிட்டு அவன் நல்லா தான் இருக்கான். ஒருவேளை சாகுற கட்டத்தில் எதங்களும் கஷ்டப்படுவானா என்னன்னு நமக்கு தெரியாது. அவன் சாகுற அப்போ தான் ஒருவேளை கஷ்டப்பட்டா படுவான். ஆனால் ஏமாந்த நம்ம வாழும்போதே கஷ்டப்படுறோம். ஒருவேளை பணத்தை இழந்திருக்கலாம், ஒருவேளை நண்பர்களை இழந்திருக்கலாம், ஏதோ ஒன்று, ஏதோ ஒரு விதத்தில் சொத்து, பொருட்கள், எதுலேயோ ஒன்றில் நம்மளை ஏமாற்றிருப்பாங்க. இந்த ஏமாற்றங்கள் எல்லாம் 2025 இல்லாமல் ஒரு நிம்மதியான ஒரு வாழ்க்கை வாழணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறதெல்லாம் நடக்குமான்னு கேட்டால் அதுவும் டவுட்டு தான். கனவு காணுங்கள், கனவு காண காண கனவுகள் பலிக்கும் அப்படிம்பாங்க. இங்கே கண்ட கனவு எல்லாம் ஒரு 2-3 வருஷமாக கண்ட கனவுகள் எல்லாம் எதுவுமே பலிக்கலை. 2025 கனவே காணாண்டா. நமக்கு கனவே தேவையில்லை. ஆனால் நிம்மதியாக இருக்கணும், எந்த ஒரு தொந்தரவும் இல்லாமல். ஏமாத்தினவன் ஏமாற்றிட்டு போகட்டும், அவன் வேலையை பார்க்கட்டும். இனி ஒருத்தன் நம்மளை ஏமாற்றாமல், இனி ஒருத்தங்கிட்ட நம்ம ஏமாறாமல் ஒரு நிம்மதியான வாழ்க்கையை வாழணும்னு சொல்லிட்டு கடவுளை தான் கேட்கணும். வேற யாரை கேட்குறது? உழைத்தால் முன்னேறலாம்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. எங்கள் அப்பா எல்லாம் 50 வருஷமாக உழைச்சிட்டு இருக்காரு. எங்கே முன்னேறினாரு? உழைப்பு மட்டும் முக்கியம் இல்லை, ஒரு ஸ்மார்ட் ஒர்க்கும் வேணும். அந்த காலகட்டங்களில் எல்லாரும் வெறும் வேலைன்னு இருந்தாங்க. இந்த ஸ்மார்ட் ஒர்க்கு, சேவிங்ஸ் அதெல்லாம் பார்க்கல. பிள்ளைங்களுக்கு கொடுக்க வேண்டியது, பிள்ளைங்களுக்கு செய்ய வேண்டியது செஞ்சாங்க. ஆனால் இந்த காலத்தில் அப்படி இல்லை, எல்லாம் கொஞ்சம் மாறி இருக்கு. இந்த மாற்றமே நமக்கு ஒரு ஏமாற்றமாக இருக்குமான்னு உள்ளது தெரியலை. ஏன்னா நம்ம ஒருத்தனை நம்புகிறோம், ஒருத்தனை பின்னாடி போகிறோம், நம்மளை பத்திரமான ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போவான்னு நம்ம நினைக்கிறோம். ஆனால் அவன் தான் நம்மளை முதல்ல சவுட்டி கீழே தள்ளி போட்டு தலையில் ஏறி மிதிச்சுக்கிட்டு அவன் ஏறி போயிடுறான். இது எனக்கு 2024 நடந்த விஷயங்கள். இந்த விஷயங்களெல்லாம் 2025 கொஞ்சம் மாறி கிடைக்குமா அப்படிங்கிறத பார்ப்போம். உங்கள் வாழ்க்கையிலையும் இதே மாதிரி நிறைய இன்பங்கள், துன்பங்கள், ஏமாற்றங்கள், துரோகங்கள் பல நடந்திருக்கலாம். இங்கே எவன் முன்னேறினாலும் எவனுக்குமே பிடிக்காது. இப்போ நீங்கள் முன்னேறினா, நீங்கள் கொஞ்சம் வளர்ந்துட்டீங்கன்னா இப்போ உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கவனுக்கு பிடிக்காது. அப்படி தான் இப்போ உலகம் மாறிடுச்சு. முன்னாடியெல்லாம் சொல்லுவாங்க, என்ன சொல்லுவாங்கன்னா, என் தம்பி அவன் டாக்டராக இருக்கா, ஏன் அண்ணன் அவன் இன்ஜினியராக இருக்கா, ஏன் சித்தப்பா பையன் வெளிநாட்டில் இருக்கா அப்படின்னு சொல்லுவாங்க.
அப்படின்னா ஒரு மகிழ்ச்சி அவங்க சொல்கிறாங்கன்னு அர்த்தம். இன்னைக்கு இல்லை, இந்த காலங்களில் அப்படி இல்லை. பக்கத்து வீட்டுக்கார டாக்டராக இருந்தானங்க இங்கே இருக்கிறவனுக்கு வைரவியம், ஐயோ அவன் டாக்டர் ஆகிட்டான், அவன் டாக்டர் ஆகிட்டான். அந்த மாதிரி உலகம் மாறிடுச்சு. இனி வருங்காலங்களில் இதை மாற்றுக்க முடியாது, வாய்ப்பு இல்லை. ஏன்னா மனிதர்களோட மனநிலைமை அப்படி ஆயிடுச்சு. சரி, 2025 நம்ம எங்கேயும் பேசி எங்கெங்கேயோ போயிட்டோம். சரி, அதை விடுங்க. 2025 ஏமாற்றங்கள், துன்பங்கள், துயரங்கள் எதுவும் இல்லாமல் மன நிம்மதியோட சந்தோஷத்தோட இருக்கணும்னு சொல்லிட்டு இறைவனை வேண்டிக்கிட்டு எல்லாரும் ஒரு ஹாப்பி நியூ இயர். 2025 சந்தோஷமாக இருங்க, ஜாலியாக இருங்க, ஹாப்பியாக இருங்க. ஹாப்பி நியூ இயர் திரும்ப ஒரு முறை.